தமிழர் கட்சி குறித்து ராம்ஜி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம தமிழகத்துல சீமானும், நாம் தமிழர் கட்சியும் ஒரு தனி அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. அது எப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் இரண்டாவது பெரிய கட்சியாக மாறும். அதிமுக என்பது விழுந்து நாம் தமிழர் இரண்டாவது பெரிய கட்சியாக. ராம்கி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, தமிழகத்துல உள்ள ஒரு பிரபலமான ஜாதகம் கணிக்கக்கூடியவர். அவரு பாத்தீங்கன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி குறித்தும், சீமான் குறித்தும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலேயே நாம் தமிழர் கட்சி 2வது இடத்தை எட்டிப் பிடிப்பது கண்டிப்பா எட்டிப் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கூறுவது போலவே தமிழகத்துல பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு தனி அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைய நாம் தமிழர் கட்சியும், சீமானும் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா, சென்னையில நடந்த வெள்ளத்தின் போதும் சரி, தூத்துக்குடியில நடந்த வெள்ளத்தின் போதும் சரி, முதல் ஆளா போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள அவங்க தம்பிகள் மூலியமா திரட்டி, முதல் ஆளா கொண்டு போய் சேர்க்கிறாங்க மக்கள்கிட்ட. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவு உதவிகளை செய்து வர்றாங்க. ஆனா, நம்மள 50 ஆண்டு காலமா நம்மள ஆண்ட திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நலத்திட்டமும் ஒழுங்காகவே செய்வது கிடையாது. பேருக்காக மட்டுமே அவர்கள் நலத்திட்டங்கள்ங்கிற பேர்ல 1 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ ஒரு விழா மாதிரி கொண்டாடி, அவர்களோட ஸ்டிக்கர ஒட்டி விளம்பரம் தேடுவதிலேயே அவங்க குறிக்கோளா இருக்கிறாங்க. திராவிட கட்சிகள் தான் இதே மாதிரி கேவலமான செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறத. இப்ப மேடைக்கு மேடை ஒருத்தர் பெரிய பில்டப் குடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு வர்றவர் இருக்காரு. பிஜேபியோட அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அவரு பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு புதுசா ஒண்ணு பண்ணியிருக்காரு. மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் குடுக்குற அந்த பெட்டியில பாத்தீங்கன்னா, இவர் வந்து யோக்கிய மாரி மித்த மேடைகள்லாம் பேசுறது. ஆனா, இவரே பாத்தீங்கன்னா, மோடியோட போட்டோவையும், இவரோட போட்டோவையும் போட்டு மக்களுக்கு அத விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு கேவலமான செயல்ன்னு தெரியாதா? இவரே பண்ணுவாராம். ஆனா, மித்த கட்சிகள் பண்ணா அத விமர்சிப்பாராம். முதல்ல நீங்க திருந்துங்க.